ஹலோ கைஸ், இன்றைக்கி சாய் ஃபேமிலியில் அடுத்த ஒரு vlog பார்க்க போகிறோங்க. எங்கே அப்படின்னா தரங்கம்பாடி பீச். இது வந்து லாஸ்ட் இயர் நான் போயிருந்தேன். இந்த இயர் வந்து இந்த ஸ்பாட்டை வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்த இடம் தான் வந்து நம்ம பைபிள் முதல்ல அச்சிடப்பட்ட இடம். இந்த வழி தான் உங்களுக்கு நீங்கள் மேப்பில் போட்டாலே வரும், இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ் கிட்ட கேட்டாலுமே தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பழமையாக இருக்குது பார்த்தீங்களா. வரும்போதெல்லாமே அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது இதில் நல்லாவே காமிக்கும். உள்ளே போகிறதுக்கு டிஇஎல்சின்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த மியூசியத்தை பார்க்க போகிறோங்க. இந்த மியூசியத்துக்கான சார்ஜ் வந்து அடல்ட்டுக்கு 20 ருபீஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 ருபீஸ்னு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள டோக்கன் வாங்கின பின்னாடி முதல்ல இது எல்லாமே அவங்க சொல்லி தருவாங்க, நம்மளாம் பார்க்கலாம். இந்த பாத்திரம் மாதிரி இருக்குங்களா, அது கிறிஸ்டியன்ஸ் அவங்களுடைய புனிதத்தை எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பைபிளில் என்னென்ன எழுதியிருக்காங்க, அந்த ஆர்கியாலஜிக்கல் எல்லாமே வந்து அந்த காலத்தோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழில் என்னென்ன முறைகளில் எழுதப்பட்டது, யார் எழுதுனது, அதே மாதிரி வந்து இந்த சொத்து வந்து எழுதி கொடுத்த இந்த லெட்டர் தான் இந்த ஜெயின்பர்க் லெட்டர்னு இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த லெட்டர். அதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மிஷின் வந்து 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து அச்சிடுறது, இன்னொன்று வந்து அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி 3 வகையான மிஷின்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதையுமே வந்து எல்லாமே காமிச்சாங்க நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு. அதிலே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எந்த ஆண்டு அதை வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுதான் வந்து நம்ம பிரிண்டிங் மிஷின் இருக்குது உங்களுக்கு, இதுதான். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த பைபிள் அச்சிடப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மிஷின் வந்து இதுதான். அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மோட்டார் மட்டுமே வச்சு எப்படி அதை புத்தகம் அச்செடுத்தாங்கன்னு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாவே தெளிவாக இருக்குது. கீழே முடித்த பின்னாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா. இதில் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்னென்ன ஹிஸ்ட்ரி வேணுமோ, நமக்கு ஜீசஸ் பற்றியோ இல்லை அந்த என்னென்ன முறைகள் அந்த காலத்தில் இருந்துச்சு, மன்னர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒருவருமே வந்து அந்தந்த பாகத்துக்கு ஏற்ற மாதிரி பைபிளில் என்னென்ன சொல்லப்பட்டதோ, என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த வேதங்கள் தூய ஆவியின் பெயரால் எல்லாமே வந்து இதில் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து உள்ளே போனாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க உங்களுக்கு. இது எல்லாமே சூப்பராக சுற்றி பார்த்துட்ட பின்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எல்லாமே வந்து நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. உள்ள புக்ஸு பைபிள் எல்லாமே வச்சுருந்தாங்க. எங்களுக்கும் பைபிள் கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கினோங்க. கடைசியாக நாங்கள் வந்து பீச்சில் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இந்த தரங்கம்பாடி பீச்சை முடிச்சு